வேலை திட்டத்தில் அந்த விவகாரம் தொடர்பாக அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இபிஎஸ்க்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தெரியவில்லையா எனவும் அவர் தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முதலமைச்சர் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயி கண்ணில் தெரியவில்லையா என முதலமைச்சர் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் 100 நாள் வேலைவாய்ப்பு தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் தனது அறிக்கையில் கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலே அடிக்கும் இந்த திட்டம் குறித்து எதிர்க்கட்சி அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் அந்த 3 விவசாயிகள் மசோதா சிஏஏ போல இதிலும் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆதரவு தரப்போறாரா திருவாளர் பழனிசாமி என்றும், காந்தியடிகளின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுளுக்கிக் கொள்ளும்படி இந்தியில் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சியினுடைய பெயரில் வைத்துக் கொண்டு இதை எதிர்க்கக்கூடவா தயக்கம் எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். திட்டத்திற்காக நிபந்தனைகள் எல்லாம் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில், நிதிக்கு மட்டும் மாநில அரசின் பங்களிக்க வேண்டும் என்பதை ஏடிஎம்கே எந்த எதிர்ப்புமின்றி ஏற்றுக்கொள்கிறதா என்றும், உங்கள் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதற்கு ஒப்புக்கொண்டிருப்பாரா எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். வறுமையை ஒழித்த சாதனைக்கு தண்டனையாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளோம் என்றும், இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எனவும் கேள்வி கேட்டிருக்கிறார். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு? நான் கேட்கவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் எனவும் முதலமைச்சர் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் கேள்வி கேட்டிருக்கிறார். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ்ஐ நோக்கி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன நிலைப்பாடு அதிமுகவினுடையது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்த உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி பாரி.